வணக்கம். இன்றைய தேன்மொழிகள். பணம் என்னும் ஒற்றைச் சொல், ஆனால் அது எத்தனை பெயர்களில் விளங்குகின்றது, எத்தனை விதமாக ஆக்கிரமிப்பு செய்கின்றது. அர்ச்சகருக்கு கொடுத்தால் அது தட்சணை, கோவில் உண்டியலில் செலுத்தினால் அது காணிக்கை, திருமணத்தில் கொடுத்தால் அது வரதட்சணை, யாசிப்பவர்களுக்கு கொடுத்தால் அது பிச்சை, கல்விக்கூடங்களில் கட்டினால் அது கட்டணம், திருமண வீடுகளில் பரிசாக கொடுத்தால் மொய், திருப்பி தர வேண்டாம் என்று இலவசமாக கொடுத்தால் அன்பளிப்பு, திருப்பி தர வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தால் அது கடன், விரும்பி கொடுத்தால் நன்கொடை, விபத்துக்களில் இழந்தால் நஷ்ட ஈடு, நீதிமன்றங்களில் செலுத்தினால் அது அபராதம், அரசுக்கு செலுத்தினால் அது வரி, அரசு புது ஸ்தாபனங்களில் கொடுத்தால் அது நிதி, சட்டத்திற்கு புறம்பாக கை நீட்டி வாங்குவதும் கொடுப்பதும் லஞ்சம், கடன் வாங்கினால் அசல், வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது அது வட்டி, குருவிற்கு கொடுத்தால் அது குரு தட்சணை, உணவகங்களில் கொடுத்தால் அது டிப்ஸ், செய்த வேலைக்கு மாதந்தோறும் கிடைத்தால் சம்பளம், தினமும் கிடைத்தால் அது கூலி, பணி ஓய்வு பெற்ற பின் கிடைத்தால் ஓய்வூதியம், ஏழைகள் கேட்டு கொடுத்தால் தானம், தானாக முன்வந்து அவர்கள் நிலையறிந்து கொடுத்தால் அதுதான் தர்மம். பணம் என்னும் ஒற்றைச் சொல் இத்தனை பெயர்களில் சுற்றி சுற்றி வருகின்றது. ஆனால் மனிதன் தன் வாழ்நாளில் தானமும் செய்ய வேண்டும். அதைவிட பிறர் நிலையறிந்து ஓடி தர்மம் செய்வதே அந்த பணத்தின், அவன் ஈட்டிய பொருளின் மிகவும் சிறப்பு. அவனுக்கு அது புண்ணிய கணக்கையும் கூட்டும். நன்றி, வணக்கம்.